பேர் என்னங்கண்ணா? எங்கேருந்து வரீங்க? என்ன ரேங்க்? என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் ராமகிருஷ்ணன். நான் வந்து கும்பகோணத்துலேருந்து வரேன். நான் வந்து 209 சோசியல் சோசியல் பொல்யூஷன் போர்டு செலக்ட் பண்ணியிருக்கேன். வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படித்தேன். அதுக்கப்புறமா பிஎட் 2 வருஷம் படித்தேன். டிஎன்பிஎஸ்சி எப்போ படிக்க வந்தீங்கண்ணா? நான் படிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 5 இயர்ஸ் ஆச்சு. 2021 ஜனவரி 30 ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக பிப்ரவரி 1 ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து இடையில கொரோனால நிறைய லீவ் விட்டாங்க. அதுக்கப்புறம் நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். திரும்ப ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸாக நான் படிச்சு தான் இருந்தேன். வீட்லேயே ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோ ரொம்ப படிச்சுக்கிட்டு இருக்க, நீ வந்து வேற டிபார்ட்மெண்ட்டு வேற ஃபீல்டு வரைக்கும் போகலாம், ஆனால் நீ போகாமல் ரொம்ப இதுலேயே இருக்க, நீ உன்னை நீயே திங்க் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஒரு கட்டத்தில் நானே சரி இது நமக்கு சரியாக வராது, நம்ம வேற டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி வேற ஃபீல்டு போயிடலாம் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட் ஆகிற ரேஞ்சுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் சரி நம்ம இருந்துட்டோம், இந்த ஒரு அட்டம்ப்டை மட்டும் கொடுத்து பார்ப்போம் அப்படின்ட்டு கொடுத்தேன். ஆனால் என்னை விட நல்லா படிக்கிற பசங்க இருக்காங்க. என்னோட கேட்டகிரியில் எனக்கு ஏர் பொல்யூஷன் போர்டு கிடச்சிருக்கு. ஓகே. இப்போ கடந்த 2 முறையில் என்ன தவறு பண்ணதா நினைக்கிறீங்கண்ணா? தவறு பண்ணதா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கக்கூடாது. நீங்கள் படிக்க உட்காந்துட்டீங்கன்னா படிக்கிறதுல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது பேசிக்காகவே தெரியும் எல்லாருக்குமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது. நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன், இந்தந்த புக்கு படிங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சைக்காலஜி இருக்கும். காலையில் சில பேருக்கு மேக்ஸ் நல்லா வரும், சில பேருக்கு தமிழ் நல்லா வரும். அதுமாரி அவங்கவுங்க இதில் இதாக இருக்காங்களோ அதை ஃபோக்கஸ் பண்ணி படித்து வர வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே. தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். தமிழ் வந்து இந்த டைம் எல்லா டைமுமே வேற மாதிரி கேட்பாங்க, ஆனால் இந்த டைம் வந்து வித்தியாசமாக தான் கேட்டாங்க. எனக்கே தமிழ் எழுதுனப்ப இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கொஸ்டின் இருந்ததில் எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் தமிழ் போட்டேன், வேற எதுவும் கிடையாது. ஆனால் எல்லாரும் படிக்கிற மாதிரி தான் நானும் படித்தேன். பள்ளி பாட புத்தகங்கள் தான் படிச்சிங்களா தமிழுக்கு? ஸ்கூல் புக்கு தான் படித்தேன். அது இல்லாமல் கொஞ்சம் அவுட் சோர்ஸும் படிக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருந்தேன். ஏன்னா காம்படிஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் புக்கு மட்டும் எனஃபாக இருக்காது. ஸோ அதனால அதர் புக்ஸும் படிக்கணும், அதனால நான் அந்த மாதிரி செலக்ட் பண்ணி படித்தேன். என்னென்ன அதர் புக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்கண்ணா? அதர் புக்ஸ்னா பர்டிகுலராக சொல்லணுமா ப்ரோ? அதர் புக்ஸு சொல்லுங்கள். நான் பே பண்ணி ஒரு சில அகாடமிஸ்லேருந்து புக்ஸ்லாம் வாங்கி அதை மட்டும் படித்தேன். எல்லாரும் படிக்கிறாங்க, இல்லைலாம் சொல்ல. என்னோட கேட்டகரியில் எனக்கு கிடச்சிருக்கு, அவ்வளோதான். நான் அதை தான் மென்ஷன் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஓகே. என்ன கேட்டகரியில் சொல்கிறீங்க? மாற்றுத்திறனாளியில் கிடச்சிருக்குங்களா எப்படிங்க? ஆமாம், கிட்டத்தட்ட ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் வருவாங்க. மேக்ஸா? நான் பிஎஸ்சி மேக்ஸுங்கிறதுனால நான் நல்லாலாம் படிப்பேன்லாம் சொல்ல முடியாது. 25க்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் 15 தான் போட்டேன். அதுக்கப்புறமா ஒரு அட்டம்ப்ட்டுமே நான் 50, 16, 17 அந்த மாதிரி தான். ஒரு கட்டத்தில் எனக்கு 20க்கு மேலே வரவே இல்லை. சரி மேக்ஸு நான் எல்லாரும் போடுற மாதிரி தான் நம்மளும் மேக்ஸ் போடுறோம் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி நான் மேக்ஸும் நம்ம நார்மலாகவே போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு 20 தான் போட்டேன். 21 தான் போட்டேன் இந்த வாட்டி. ஆமாம். ஓகே. ஜிஎஸ் எந்த மாதிரி படிச்சிங்கண்ணா? ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்கு தான் ப்ரோ. ஏன்னா ஜிஎஸ் வந்து நம்ம எங்கேருந்து கேட்பாங்கன்னே சொல்ல முடியாது. இந்த தடவை தமிழுமே அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஜிஎஸ் வந்து ஸ்கூல் புக்கை மட்டும் தான் படித்தேன். அவுட் சோர்ஸ்னு எதுவும் கிடையாது ஜிஎஸை பொறுத்த வரையும். ஓகே. நீங்கள் எவ்வளோ கேள்விகள் போட்டீங்கண்ணா? நான் வந்து 150 போட்டிருக்கேன். 151 கேள்விகள். 150 தான். 150. ஓகே. சரி. எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். முன்னாடியே வந்துடணும். ஹால் டிக்கெட்டு பேனா எல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க. முக்கியமாக பதட்டப்படாதீங்க. பதட்டப்பட்டாலே அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸாக மாறிடும். ஆஸ்பிரன்ஸுக்கு என்ன மெசேஜ் சொல்கிறீங்கண்ணா? புதுசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, கான்ஃபிடண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், அவ்வளோதான்.